ஆழ்மனதின் அற்புத சக்திகள். நீங்கள் ஒரு தொழிலை செய்யும் எண்ணம் போது என்ன மனப்பான்மையில் ஈடுபடுகிறீர்களோ அதற்கேற்ப உங்கள் செயல் வெற்றி தோல்வி அமைகிறது. வெற்றி மனப்பான்மையுடன் செயல்பட்டால் வெற்றியும், தோல்வியும் மனப்பான்மையுடன் தன்னம்பிக்கையற்ற செயல்பட்டால் தோல்வியும் ஏற்படுகிறது. ஆகவே வெற்றியும் தோல்வியும் உங்கள் மனப்பான்மையில் இருந்து உருவெடுத்துகிறது. மனப்பான்மை என்பது உங்கள் உள்ளத்தில் தொடர்ந்து நிலை பெறும் சிந்தனைத்தான் மனப்பான்மையாக மாறியது. வெற்றி என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கும் மனம் சித்திரங்களே வெற்றி சிந்தனை. இது மீண்டும் மீண்டும் பதிவாகும் போது வெற்றி மனப்பான்மையாக மாறுகிறது. நீங்கள் விரும்பினால் மன சித்திரத்தை மாற்றி ஆழ்மனம் இதை சமயோத அறிவாக கொள்ளலாம். கட்டளை உங்களுக்கு கை கொடுக்கும். ஆழ்மன கட்டளை மூலம் மன சித்திரங்கள் மூலம் வெற்றியும் மனபாவத்தையும் உருவாக்கிட முடியும். நீங்கள் ஆழ்மன சக்தியை பெருக்கிக் கொண்டால் உழைப்பில் 10ல் 1 பங்கு குறைந்தாலும் விளைவு 10 மடங்காக உயர்ந்திட முடியும். கடும் உழைப்பிற்கு ஈடு இணை இல்லை என்பதே ஆழ்மனத்திற்கு ஈடு இணை இல்லை என்று புது பழமொழி புரிந்து கொள்ளலாம். ஆழ்மனதை ஒரு தேவதை என்றே கூறலாம். அது ஆற்றல் மிக்க தேவதை. உங்களுக்கு விசுவாசமான தேவதை. நீங்கள் கேட்பதை பெற்றும் தரும் சக்தி உண்டு. ஆக அது தேவையோ அரக்கனோ தேவதையோ என்று நீங்கள் கொடுக்கும் கட்டளையை பொறுத்து. உங்கள் கட்டளையின் எண்ணம் முரண்பாடானால் கிடைப்பதும் முரண்பாடாகவே அமையும். உங்களின் ஆழ்மன சக்தியை பெருகிவிட்டால் நீங்கள் நினைத்ததை விரும்பியவாறு அடைய முடியும். இதை கருத்தின் கொண்டே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. பாசிட்டிவ் திங்கிங் ஆல்வேஸ் எவர் சக்சஸ், நெகட்டிவ் திங்கிங் ஆல்வேஸ் நெவர் சக்சஸ். எவராயினும் எந்த நிலையிலும் ஆழ்மன கட்டளையை நம்பிக்கையோடு கொடுத்து அடைய போகிறோம் என்னும் விசுவாசத்தை வளர்த்து நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். வேண்டியதை விரும்பியபடியே பெற முடியும். ஒரு குறிக்கோளான கட்டளையை மட்டும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மற்ற விருப்பு வெறுப்பு ஆசைகளை விலக்கி வைத்துவிட்டு உறங்குவதற்கு முன் படுக்கையில் சம்மணமிட்டு தியானத்திற்கு அமர்வது போன்று சுவாசத்தில் ஆழ்மனதை முழுவதையும் கவனத்தில் குவித்தால் எண்ண அலைகள் அடங்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆழ்மன கட்டளை உணர்ச்சியுடன் ஒளி நயத்துடன் உதத்து அசைவுடன் உருவேற்றுக. உங்கள் குறைவுகள் நிறைவேறிவிட்டது போன்ற நிலையை மனச்சித்திரமாக கற்பனையில் காண்க. கற்பனை செய்து கொள்ளவும். இதனை உறங்குவதற்கு முன்பும் உறங்கி எழுந்து பின்பும் தினமும் 30 நிமிடங்கள் கட்டளை கொடுத்தால் உங்கள் ஆழ்மனம் அற்புதமாக செயல்பட தொடங்கிவிடும். ஆழ்மனம் என்பது ஐம்புலங்களால் அறிய இயலாது. ஆனால் அதன் விளைவை ஐம்புலங்களால் அறிய முடியும். நிறைவேறப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் கட்டளையை கொடுங்கள். அப்போது ஆழ்மனத்தின் அற்புத சக்தி வெளிப்படும். ஆழ்மன கட்டளை குறிக்கோள்களும் தேவைக்கு தக்கபடி நீங்களே உருவாக்கி கொள்ளலாம். உருவாக்கிய கட்டளை உங்களை சுய கருத்தேற்றம் செய்யும் போது வெற்றி உங்களை அடைய செய்யும். நம் வாழ்க்கை என்பது நம் எண்ணத்தால் உருவாக்கப்படுகிறது. எண்ணத்திற்கு ஏற்ப வாழ்க்கை. எண்ணம் என்பது தொடர்பான சித்திரமே. எண்ணம் செயல்படுகிறது. ஆகையால் செயல் பழக்கம் ஆகிறது. பழக்கம் வழக்கம் ஆகிறது. வழக்கம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆழ்மன கட்டளை மனச்சித்திரம் இவ்விரு உத்திகளையும் ஒரே சமயத்தில் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்கள் மனசக்தி பெருக்கம் அடைகிறது. சிந்தனையிலிருந்து செயல் பிறக்கிறது. மனதின் எண்ணமே செயலுக்கு ஊக்கம். எண்ணம் சின்னம் பெறும்போது நினைத்ததை அடைய வெற்றியாக முடிகிறது. ஆழ்மன கட்டளையும் மனச்சித்திரமும் சேர்ந்து தியானம் தவம் எனப்படுகிறது. தவ வலிமையால் நம் முன்னோர்கள் நம்பவியலாத அற்புதங்களை சாதனைகளை செய்தனர் என்பது நாம் அறிவோம். ஆழ்மன கட்டளை கொடுக்கும் போதே அதற்கேற்ப மனச்சித்திரம் வரைவதன் மூலம் நீங்கள் அற்புதங்களை நிகழ்த்துபவராக மாறிவிடுகிறீர்கள். உங்களின் நீண்ட கால குறிக்கோளான தியானம் செய்யும் போது உங்கள் நம்பிக்கை ஒரு மந்திர சக்தியாக பெருக்கெடுக்கிறது. எனவே ஆழ்மன சிந்தனை தியானம் மூலம் வெற்றி நிச்சயம். ஆரோக்கியம் வாழ்வது தியான பயிற்சி அவசியம் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி ஆரோக்கியத்தை பாரதை உருவாக்குவோம்.